மக்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜனநாயக கூட்டணியின் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி. செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்போது பல்லாப்பாளையம், செல்லாண்டிப்பாளையம், கருப்பம்பாளையம் போன்ற பகுதிகளில் வேட்பாளர் பேசுகையில், நான் உங்களை நம்பியிருக்கிறேன், மக்களை நம்பி வந்திருக்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க வேண்டும், பொது வாழ்வில் மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்துள்ளேன் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். திமுக வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் திமுக சார்பில் போட்டியிடும் மாதேஸ்வரன் என்பவர் தொகுதி முழுவதும் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் பரமத்தி அருகே உள்ள கூடச்சேரி, சுங்கக்காரப்பட்டி, செருக்கலை, மேலப்பட்டி ஆகிய பகுதிகளில் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கொரோனா காலங்களில் பொதுமக்களுக்கு 4000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பாஜக ஆட்சியில் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்து உள்ளது. கேஸ் சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளது. இவையெல்லாம் குறைக்க மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பேசினார். கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் தீப்பந்தம் பிடித்து வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி சுவாமிக்கு காப்பு கட்டப்பட்டது. இதையடுத்து தினசரி மண்டகப்படிதாரர்கள் சார்பாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நள்ளிரவு சுவாமி வீதி உலா நடைபெறுகின்றது. சாமி திருவீதி உலாவின் போது தீப்பந்தம் பிடித்து செல்வதால் பிணி நீங்கி பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாக பொன்னமராவதி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடைபிடித்து வழிபாடு செய்து வருகின்றனர். திமுக வேட்பாளர்களின் 2வது நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்காசி கிழக்கு ஒன்றியம் பகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பட்டாக்குறிச்சி பகுதிக்கு சென்றபோது நிர்வாகிகள் சிலர் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரிடம் பிரச்சாரம் குறித்து நிர்வாகிகளான தங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் எப்படி ஈடுபடுவோம், தங்கள் பகுதியில் வாக்குகள் குறைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, ஒன்றிய கழக செயலாளர்கள் தான் காரணம் எனவும் கூறி பிரச்சனையில் ஈடுபட்டனர். திமுக நிர்வாகிகளிடம் பிரச்சாரம் குறித்து தகவல் தெரிவிக்காததால் அவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 9073 அரசு அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 1670 வாக்குச்சாவடிகளில் 7666 வாக்கு இயந்திரங்கள் மற்றும் 9073 அரசு அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபட உள்ளனர். தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் பொறுப்பாளர் ராகுல் அசோக் ரெக்காவர் தலைமையில் மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மற்றும் முன்னிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களின் சுழற்சி முறையில் ஈடுபடுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்குப்பதிவுக்காக 1670 வாக்குச்சாவடிகளில் 766 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 9073 அரசு அலுவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.